ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ரகுராம் வந்து கோர்ட்டுக்கு வந்து பணத்த வந்து கட்டிட்டாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. விசிஎம் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். சிவராமன், மணி, நம்ம மாயா 3 பேரும் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அந்த இடத்துல இந்த விஷயம் புவனேஸ்வரிக்கு எப்படியோ வந்து தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிற மாரி கேட்குறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து 10 லட்சம் வேணுங்கிற மாரி சொன்னோன்னே எடுத்து குடுக்கலாங்கிற மாரி தான் அவர் யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து புவனேஸ்வரி கால் பண்றாங்க. "இருங்க ஃபோன் வந்திருக்கு. நான் பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு உள்ள போய் பேசுறாங்க. இப்ப ரகுராம் குடும்பத்திலேருந்து சிவராமன் வந்திருக்காரா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, கூட மணியும், மாயாவும் இருக்காங்க. இருப்பாங்க, இருப்பாங்க. இப்ப ரூ. 10,00,000 கேட்டிருப்பாங்களே? ஆமாம்மா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ரகுராம் கிட்ட கேட்டாங்க. அவரு குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரகுராம மீறி நீங்க பணம் குடுக்க போறீங்களா? நிச்சயம் ரகுராமே வந்து குடுத்துருக்க மாட்டாரா? அவங்கள்ட்ட இல்லாத பணமா? அப்படி இருக்கும்போது ரகுராம் வந்து குடுக்க மாட்டேன்ட்டாருன்னா, நீங்க தேவையில்லாம வந்து குடுத்து ரகுராம் கிட்ட வந்து பொல்லாப்ப சம்பாரிச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொன்னோனே வந்து, என்கிட்ட பணம் இல்லங்கிற மாரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அவரு உடனே வந்து, "என்னங்க உங்கள்ட்ட இல்லையா?" "இல்லங்க" அப்படின்னு சொல்லும்போது, வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இனிமேட்டு இங்க நின்னா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. புவனேஸ்வரி தான் ஏதோ சதி செய்றாங்கிறது மாயா வந்து வெளியில வந்தோனே பேசிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரிக்கு அப்படி என்னதான் வேணுமா? அது அப்புறமேட்டு சொல்கிறேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப மாயா இப்போ வேற யார்ட்டயாவது வந்து பணம் கேட்கணும். நம்ம எல்லாரும் வந்து தனித்தனியாக வந்து போவோம். ஒரே இடத்துல வந்து பணத்தை கேட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து மாயா மாட்டுக்கும் எங்கேயோ போகிறாங்க. பணத்தை வந்து வாங்கிடுறாங்க போல இருக்கு. வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இது வந்து புவனேஸ்வரிக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவள் பணத்தை வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தவங்க வந்து சிரிக்கிறாங்க. "அம்மா, இது எல்லாம் என்னோட திட்டம்மா. அதுல பணமே இல்ல. வெறும் வந்து பேப்பர் மட்டும் தான் இருக்கு." "என்ன சொல்றம்மா?" அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இருந்தாலும் அவ பணத்த வந்து ரெடி பண்ணிட்டான்னா, அங்க போய் வந்து கட்டிருவா. ஏன்னா, நம்ப தடுத்துக்கிட்டே இருக்கவே முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து ரகுராம் குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்கனால, அவங்க செஞ்சுருவாங்க. அதனால தான் வெறும் பேப்பர வந்து குடுத்துருக்கேன். நிச்சயம் இதனால வந்து நமக்கு லாபம் தான். அங்க போயிட்டு பணம் இருக்குன்னு நம்பிக்கையில வந்து பிரிச்சு பார்த்தா, நிச்சயம் பணம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, பணத்தோட வந்து மாயா வந்து இறங்குன மாரி நெனச்சுக்கிறாங்க அந்த இடத்துல. 10,00,000 பணத்த வந்து எப்படியோ ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லி சிவராமன்கிட்டயும், மணிகிட்டயும் சொன்னோன்னே, அவங்களும் வந்து கோர்ட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஆட்டோல வந்து வந்துகிட்டு இருக்காங்க போல. அப்பாடா! இந்தாங்க குருவரன். இத வச்சு எப்படி இருந்தாலும் வந்து காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லும்போது, கிடைச்சிருச்சாம்மா? அவர் குடுத்தாரா? இல்ல நான் கடன் தான் வாங்கினேங்கிற மாரி மாயா வந்து சொல்லும்போது, கரெக்ட்டா வந்து பிரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கே வந்து தூக்கி வாரி போட்டுருது. அச்சச்சோ! இதில பணம் எதுவுமே இல்லையே! இதில பணம் இருந்துச்சே! யாரோ பேப்பர குடுத்து ஏமாத்திட்டாங்களே! அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கடைசி நேரத்தில வந்து நம்ம பணம் இல்லாம தவிக்கணும் தான் புவனேஸ்வரியோட திட்டமா போச்சேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இப்ப பெரியம்மாவ வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போணும்னா, பணம் வேணுமே! பணம் இல்லன்னா எதுவும் செய்ய முடியாதே! அப்படின்னு சொல்லி மாயா வந்து தடுமாற்றத்தோட இருக்கிறப்ப, புவனேஸ்வரி ஒரு பக்கம் வந்து நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் நடக்கட்டும். நிச்சயம் வந்து மாயாக்கு பணம் வந்து கிடைக்க போறதில்ல. நிச்சயம் ஜானகி வந்து பத்திரமா வந்து உள்ள இருப்பா. அவ உள்ள இருந்துட்டாலே நமக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி கேவலமா யோசிக்கும்போதே, நம்ம ரகுராம் வந்து வீட்லேருந்து பீரோவ தொறக்குறாங்க. 10,00,000 பணத்த வந்து எடுக்குறாங்க. மட்டும் மனசுல வந்து நினைக்கிறாங்க. இந்த சூழல்ல வேற யாராவது ஒருத்தர் நம்ம வீட்ல வந்து பிரச்சனையில வந்து இருந்திருந்தா, ஜானகி நீ என்ன பண்ணியிருப்ப? இந்த லெவலுக்குலாம் நீ கொண்டு போயிருக்கவே மாட்ட. எடுத்தோனயே வந்து 10,00,000 என்னங்க 20,00,000 குடுத்தாவது அவங்கள கூட்டிட்டு வந்துருங்கங்கிற மாரி தான் நீ சொல்லுவ. உன்னோட பரந்த மனசு போல இவங்களுக்கு இல்லவே இல்ல. நான் உன்னோட ஹஸ்பண்டுமா. இந்த பிரச்சனையில உன்ன நான் சிக்க வச்சுருவேனா? இல்ல மத்தவங்கள வந்து பணம் காசு இல்லன்னு சொல்லி நான் உன்ன தவிக்க விட்டுருவேனா? நான் வரேம்மான்னு சொல்லி கார்ல வந்து மாஸா இறங்குறாங்க. மாயாவுக்கு வந்து என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு தெரியல. மச்சான் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோனே வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல கதவ தொறந்து இறங்கி அப்படியே வந்து ரூ. 10,00,000 வந்து நிக்கிறாங்க. இத பார்த்தோனே வந்து ஜானகி வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. என்னோட வீட்டுக்காரர் வந்து எப்படி இருந்தாலும் எனக்கு உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ரகுராம் வர்றது என் உள் மனசு வந்து அப்பயே சொன்னுச்சுன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா, ஆனந்தமா வந்து பேசுறாங்க. வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஜானகிய பார்த்தோன்னே வந்து 2 பேரும் வந்து கண்ணு கண்ணா வந்து பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனாங்க. எனக்கு நல்லாவே உங்கள பத்தி தெரியுங்கிற மாரி பாசிட்டிவா வந்து 2 பேரும் வந்து பேசுற மாரி காட்டி, எபிசோட வந்து அருமையா மாஸா வந்து வேற லெவல்ல முடிச்சிருந்தாங்க. புவனேஸ்வரிக்கு வந்து செம்மையா வந்து ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம ரகுராம் அந்த இடத்துல.